ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 3 அத்தியாயம் 1 ராஜவித்யா அறிவின் அரசன். அதன் தொடர்ச்சி. நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். இம்முயற்சியில் இழிவோ இழப்போ இல்லை. இப்பாதையில் சிறிதளவு முன்னேற்றமும் கூட மிக கொடிய பயத்தினின்றும் ஒருவனை காக்கக்கூடியதாய் இருக்கின்றது. பகவத்கீதை 2.40. கிருஷ்ண உணர்வில் அறிவு மிகவும் பக்குவமானது. ஏனெனில் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் ஒருவன் பக்குவத்தை அடையாவிட்டாலும் கூட இப்பிறவியில் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடர்கிறான். அதாவது கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் அழிவற்றவை. அதே சமயம் ஜட ஆக்கங்கள் உடல் சம்பந்தப்பட்டவை என்றால் மரணத்துடன் அழிக்கப்பட்டு விடுகின்றன. பெயர்களை சார்ந்த அறிவு நிலைப்பதில்லை. நான் ஆண், நான் பெண், அமெரிக்கன், இந்தியன், இந்து, கிறிஸ்தவன் என நாம் எண்ணிக்கொண்டிருப்பதெல்லாமே உடல் சம்பந்தப்பட்டவையே. உடல் அழிவதுடன் அவைகளும் அழியும். நாம் உண்மையில் ஆத்மா. எனவே நமது ஆன்மீக செயல்கள் எல்லாமே நாம் எங்கு சென்றாலும் தொடரும். இந்த அறிவின் அரசு மிக மகிழ்வுடன் செயலாற்றப்படுவது என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். கிருஷ்ண உணர்வில் செயல்கள் குதூகலத்துடன் செயலாற்றப்படுவதை நாம் எளிதாக காணலாம். கீர்த்தனமும் நடனமும், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவான பிரசாதம் உண்ணலும், பகவத்கீதை பற்றிய ஆய்வுரையாடலும் இவையே முக்கிய முறைகள். நிமிர்ந்து அமர வேண்டும், நீண்ட நேரத்திற்கு கடுமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும், சுவாசத்தை அடக்க வேண்டும் என்பன போன்ற கடுமையான சட்டதிட்டங்கள் எதுவுமே இல்லை. இந்த முறை மிகவும் எளிதாக மகிழ்ச்சியுடன் செய்யப்படுவதாகும். ஆடவும் பாடவும் உண்ணவும் உண்மையை கேட்கவும் எவரும் விரும்புவார்கள். எனவே இம்முறை உண்மையில் சுசுகம் மிகவும் குதூகலமானதாகும். ஜட உலகில் கல்வியின் பல நிலைகள் உள்ளன. சிலர் இலக்கண பள்ளியையும் உயர்நிலை பள்ளியையுமே தாண்டாதவர்களாக இருக்கையில் பிறர் மேலே படித்து PA, MA, PhD போன்ற பல்கலைக்கழகம் பட்டங்களை வாங்குகின்றனர். ஆயின் இந்த ராஜவித்யா அறிவின் முழுமை என்பது கல்வியின் அரசு என்பதுதான் என்ன? இதுவே கிருஷ்ண உணர்வு என்பது. உண்மை அறிவு நான் யார் என்பதை அறிவதே. நாம் யார் என்பதை அறியும் நிலைக்கு வரும் வரை நம்மால் உண்மை அறிவை அடைய முடியாது. சனாதன கோஸ்வாமி தனது அரசாங்க அலுவலை விட்டு வந்து முதலாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை கண்டபோது கல்வி என்பது என்ன என்று கேட்டார். சமஸ்கிருதம் உள்பட பல மொழிகளில் சனாதன கோஸ்வாமி வல்லுநராக இருந்தும் கூட உண்மை கல்வி என்பது என்ன என்றுதான் கேட்டார். பொதுமக்கள் என்னை சிறந்த கல்விமான் என்றார்கள். சனாதன கோஸ்வாமி கூறினர், நானும் அவர்களை நம்பும் அளவுக்கு அடிமுட்டாளாகவே இருக்கிறேன். மகாபிரபு பதிலளித்தார், நீங்கள் நற்கல்வி கற்றவர் என ஏன் எண்ணக்கூடாது? பாரசீகத்திலும் சமஸ்கிருதத்திலும் நீங்கள் பெரும் பண்டிதராயிட்டே இருக்கலாம், சனாதன சுவாமி கூறினார். ஆனால் நான் யார் என்பது எனக்கு தெரியாதே. மகாபிரபுவை நோக்கி மேலும் கூறினார் சனாதன கோஸ்வாமி, நான் துன்பப்பட விரும்பவில்லை. ஆனாலும் இந்த உலக துன்பங்கள் என் மீது திணிக்கப்படுகின்றன. நான் எங்கிருந்து வந்தேன் என்பதோ எங்கே போகின்றேன் என்பதோ எனக்கு தெரியாது. ஆனாலும் மக்கள் என்னை கல்விமான் என்கின்றனர். நான் பெரும் பண்டிதன் என்று அவர்கள் கூறும்போது நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். ஆனால் உண்மையில் நான் யார் என்பதையே அறியாத அடிமுட்டாள் நான். உண்மையில் சனாதன கோஸ்வாமி நம் எல்லோருக்காகவுமே இவ்வாறு பேசினார். ஏனெனில் இதுவே நம் எல்லோரின் தற்போதைய நிலையும். பள்ளி கல்வியை பற்றி நாம் எல்லாரும் தற்பெருமை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் யார் என்று கேட்கப்பட்டால் நாம் பதில் கூற முடியாதவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நமது உடலே நாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத இலக்கியங்களிலிருந்து இது சரியல்ல என்பதை அறிகிறோம். நாம் இந்த உடல்கள் அல்ல என்பதை உணர்ந்த பின்னரே உண்மை அறிவிற்குள் நம்மால் உட்புக இயலும். நாம் யார் என்பதை உண்மையில் உணர இயலும். இதுவே அறிவின் ஆரம்பமாகும். தான் யார் என்பதை அறிவது மட்டுமல்லாது அந்நிலையில் செயற்படுவதுமே ராஜவித்யா என்பது என விவரிக்கப்படலாம். நாம் யார் என்பதை அறியாத போது நமது செயல்கள் எவ்வாறு முறையானவையாகும்? நமது உண்மை நிலையை தவறாக உணர்ந்திருக்கும் வரை நமது செயல்களிலும் நாம் தவறுணர்வு கொண்டவர்களாகவே இருப்போம். வெறுமே நாம் இந்த ஜட உடல்கள் அல்ல என்பதை அறிவது மட்டுமே போதாது. நாம் ஆன்மீகமானவர்கள் என்ற உறுதிக்கு ஏற்ப நாம் செயற்படவும் வேண்டும். இந்த அறிவை ஆதாரமாக கொண்ட செயல்
ஆன்மீக செயல் கிருஷ்ண உணர்வில் செயற்படுவதாகும். இத்தகைய அறிவு அவ்வளவு எளிதாக அடைய முடியாததாக தோன்றலாம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது கருணையாலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எனும் சங்கீர்த்தனத்தால் இந்த அறிவை எளிதாக கிடைக்க வைத்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையாலும் இது மிக எளிதாக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.